பிறந்தது ஆண்டவன் பலி இது, அனைவரும் வாருங்களே. இறையாட்சியின் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. ஆலயம் திறந்தது ஆண்டவன் பலி இது, அனைவரும் வாருங்களே. இறையாட்சியின் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம். நன்றியோடு கூடிடுவோம், நன்றி பாடல் பாடிடுவோம். ஆலயம் பிறந்தது ஆண்டவன் பலி இது, அனைவரும் வாருங்களே. இறையாட்சியின் மாட்சியில் ஆனந்த பொங்கிட அன்புடன் வாருங்களே. கோவில் கோபுரமாக கோட்டையும் அரண் போல் காத்திட, எந்த நிலையில் வாழ உன்னத வல்லமை சூழ. கோவில் கோபுரமாக கோட்டையும் அரண் போல் காத்திட, உயர்ந்த நிலையில் வாழ உன்னத வல்லமை சூழ. இறைவன் அழைத்த இந்த நாளிலே இதயம் மகிழ்ந்திடுவோம். மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். ஆயர்களே வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம். ஆயர்களே வருக. புது கோவில் திறந்து திருப்பலி நிறைவேற்ற ஆயர்களே வருக. குருகுலமே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். என்று வாழும் எல்லாம் வல்ல அன்பு தந்தையாகிய இறைவா, உம்முடைய பிள்ளைகள் கூடி ஜெபிப்பதற்காக உம்முடைய திருமகனுடைய திருப்பலியை சேர்ந்து கொண்டாடி தங்களுடைய வாழ்க்கையில் பலி உணர்வையும் அதே வேளையில் தியாக மனப்பான்மை கொண்டவர்களாக வாழ இந்த ஆலயத்தை நீ கட்டி எழுப்பியிருக்கின்றேன். இந்த ஆலயத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம். எனவே ஆண்டவரை உம்மை வேண்டுகின்றோம், உம்முடைய ஆசீரானது இந்த ஆலயத்தில் இறங்கி இந்த ஆலயமானது புனிதப்படுத்தப்பட்டு இங்கு வருகின்றவர்கள் அனைவரும் உம்முடைய ஆசிரியையும் அருளையும் நிறைவு பெற்றவர்களாக செல்ல நீர் என்றும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். அதே வேளையில் இந்த ஆலயத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதற்காக நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த பீடத்தையும் நீர் ஆசீர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்துவீராக. இந்த பீடமானது இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி பலியை நிறைவேற்றுவதற்காக இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக எவ்வாறு இந்த
கல்வாரி மலையிலே இறைவன் இயேசு கிறிஸ்து பலியானாரோ அதே பலியானது மீண்டும் இந்த பீடத்திலே நிறைவேற்றப்படுகின்றது. அந்த பலியினுடைய பலன்களை நாங்கள் அனுபவிக்குமாறும் அந்த பலியிலே நாங்கள் பங்கு பெறுவதோடு அந்த பங்கு பெறுவதால் கிறிஸ்து இயேசுவினுடைய மனநிலையை கொண்டவர்களாக நாங்கள் வாழவும் நீர் எங்களுக்கு என்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று என்றும் தொடர்ந்து எங்களை பாதுகாப்பதோடு உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்துடைய அந்த திருப்பலியினுடைய அந்த ஆற்றலும் சக்தியும் தொடர்ந்து எங்களை உந்தி தள்ளி நாங்கள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நாங்கள் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளிலும் நீரே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து வாழ அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமென். இப்பொழுது நமது தேவாலயத்தில் ஆண்டவருடைய ஒளி ஏற்றப்படுகிறது. முதல் திரியை நமது மண்ணின் மைந்தர் பேராயர் அவர்கள் ஏற்றி ஒளியேற்றுவார். இரண்டாவது திரையை நமது மண்ணின் நாயர் தாமஸ் பால்சாமி அவர்கள் ஏற்றுவார்கள். மூன்றாம் திரையை நமது ஊர் பெரியதனக்காரர்கள் மூவரும் இணைந்து ஏற்றுவார்கள். நமது இன்ஜினியர் ரூபஸ் அவர்களோடு இணைந்து ஏற்றுகிறார்கள். நான்காவது திரையை அருட்சகோதரிகள் சார்பாக அருட்சகோதரி தாயார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். ஒரு பொதுமக்களின் சார்பாக ஐந்தாவது திரையை ஏற்ற பாடற்குழு தலைவர் ஐயா பீட்டர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மக்களே, அருட்சகோதரிகளே, குருக்களே, ஊர் பெரியதனக்காரர்களே, இங்கே வந்திருக்கின்ற மற்ற மறையை சார்ந்த அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இறைவனின் நாமத்தில் வாழ்த்துக்களும் ஆசீரும். இன்றைய நாளிலே நாம் இந்த புதிய ஆலயத்தில் திருப்பலியை நிறைவேற்றுவதற்காக கூடியிருக்கின்றோம்.
இன்று கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு பெருவிழாவானது நமக்கு நாம் பெற்ற திருமுழுக்கை நினைவூட்டுவதாகவும், அந்த திருமுழுக்கானது நம்முடைய ஆதி பெற்றோருடைய பாவத்தை போக்குவதாகவும், அதே வேளையில் இது கிறிஸ்துவ வாழ்வின் தொடக்கமாகவும், கிறிஸ்துவ வாழ்வினுடைய புது பிறப்பிற்கு அடையாளமாகவும் அமைந்திருக்கின்றது. எனவேதான் இந்த அருள் அடையாளத்தை பற்றி ரெய்மண்ட் பிரவுன் என்ற விவிலிய அறிஞர் கூறுகின்றார். ஒருவர் பெற்ற திருமுழுக்கானது அவருடைய வாழ்க்கையில், அவர் குருவாக இருந்தால் அந்த குருத்துவ நாளையும், ஆயராக இருந்தால் அவர் பெற்ற அந்த ஆயர் திருநிலைப்பாட்டையும் விட மிக முக்கியமான ஒரு நாள் என்று குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் நாம் ஞானஸ்நானம், அதாவது திருமுழுக்கு என்ற அருள் அடையாளத்தை பெறாமல் வேறு எந்த அருள் அடையாளத்தையும் பெற முடியாது. ஆகவே தான் இது கிறிஸ்துவ வாழ்வினுடைய ஆரம்பம் என்று சொல்கின்றோம். ஆகவே இன்றைய நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றார். அவருடைய அந்த திருமுழுக்கை நாம் நினைவு கூறுகின்ற வேளையில் நம்முடைய திருமுழுக்கையும் நாம் நினைவு கூறுவோம். நினைவு கூர்ந்து நம்முடைய வாழ்வும் அவரிலே புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த முறையில் செலுத்த தகுதி பெற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்திற்காகவும் மனவருந்தி இறைவனது மன்னிப்பை மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதி உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்தும்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி அறிகின்றோம். ஆண்டவராம் எம் இறைவனே, இணையில்லாத இன்னரசே, கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே, வேத மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே,
மண்ணில் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். 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 மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்துவின் மீது தூய ஆவி இறங்கி வர அவரை அன்பார்ந்த மைந்தர் என சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூய ஆவியாலும் புதுப்பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கி கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையவர்களாக என்றும் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ என் ஊழியர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. இறைவாக்கினர் எஸ்ஐயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42. இறைவனின் உயிருள்ள வார்த்தைகள் 1-4 வரை, மீண்டும் 6-7 வரை. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கின்றேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எரியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே, அப்படியே இன்று நடக்கணுமே. வானம் திறந்து பெண்புற போல இறங்கி வர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். தேவ வல்லமை தர வேண்டும். இரண்டாம் வாசகம். கடவுள் இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவசனம் 34 38 வரை. கொர்நேலியு மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதுரு கூறியது: கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன். எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர். இயேசு கிறிஸ்துவை வாயிலாக அமைதி உண்டு என்னும் நற்செய்தியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார். அவரே அனைவருக்கும் ஆண்டவர். திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும். கடவுள் நாசரேத்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அலகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வானம் திறந்தது, தந்தையின் குரலொலி கேட்டது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறைத்திரு வசனங்கள் 13 17 வரை. அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று கூறி தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன், பரிகார வாழ்வு நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன், உறுதியுடனே நம்புகிறேன். எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கு விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே எங்களுடைய திருமுழுக்கை நினைவில் கொண்டவர்களாக நாங்கள் இறைவனுடைய அன்பு கரத்திலே இருக்கின்றோம், அவருடைய அருமையான பிள்ளைகளாக இருக்கின்றோம். அந்த இறைவனுடைய துணையும் அவருடைய உடனிருப்பும் எங்களோடு என்றும் இருக்கின்றது என்ற அந்த ஒரு மனநிலையோடு எங்களுடைய தேவைகளில் ஒரு சிலவற்றை இப்பொழுது உம்மிடத்திலே நாங்கள் எடுத்து கூறுகின்றோம். அனைத்தையும் படைத்தாலும் இறைவா, எம் திரு அவைக்காக ஜெபிக்கிறோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவிகள் அனைவரும் இறை இயேசுவையை பின்பற்றி இயேசு எவ்வாறு தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே தமது உணவு என்று சொன்னாரோ அதுபோல தங்கள் வாழ்க்கையில் இறை கட்டளைகளை மனதில் இருத்தி இயேசுவுக்கு சாட்சி வாழ்க்கையாய் வாழ்ந்திடவும் அதன் மூலம் மக்களையும் நம் வாழ்வில் பயிற்றுவிக்க தேவையான ஞானத்தை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியை விரும்பும் எம் இறைவா, எம் நாட்டிற்காக ஜெபிக்கின்றோம். தேர்தல் வரப்போகின்ற இவ்வருடத்தில் நீயா நானா என்று போட்டி போட்டுக்கொண்டு வாழும் எம் அரசியல் தலைவர்கள் மத்தியில் ஆதாயம் தேடும் நபர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யார் பொறுப்பை எடுத்தால் நன்றாக நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வார்கள் என்பதை சிந்தித்து நல்ல பொறுப்பான தலைவர்களை தேர்ந்தெடுக்க இயேசுவின் மீது ஆற்றலோடு இறங்கிய அதே ஆவியானவர் எம் மக்களையும் ஆட்கொண்டு சிறந்த தலைவர்களை பொறுப்புடன் தேர்ந்தெடுக்க தேவையான இறை ஞானத்தை மக்கள் அனைவருக்கும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணையின் உருவே எம் இறைவா, எம் பங்கிற்காக, எம் பங்கு மக்களுக்காக, எம் பங்கு தந்தை, உதவி பங்கு தந்தைக்காக ஜெபிக்கின்றோம். மாமுனிவர் புனித பெரிய அந்தோணியார் எங்களின் காவல் தெய்வம், குலதெய்வம், எங்களின் தாத்தா என்று சொல்லிக்கொள்ளும் அனைவரும் இயேசுவை சுட்டிக்காட்டிய நம் புனிதரின் பாத சுவடுகளை பின்பற்றி நடப்போம். பங்கு தந்தையரோடும் ஊரின் தலைவர்களோடும் இணைந்து ஒத்துழைப்பு கொடுத்து ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ தேவையான அருளை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எனது இல்லம் இறை வேண்டலின் இல்லம். என்னை நோக்கி மன்றாடுவோரின் வேண்டுதல்களை கேட்டு நலம் நல்குவேன் என்று மொழிந்த இறைவா, புதிதாக கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ள இந்த சிற்றாலயத்தை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். மேலும் மாரம்பாடி பங்கையும் நீர் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். மேலும் இத்திருத்தலத்தை நாடி தேடி வரும் அனைத்து பக்தர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு வந்து தனது வேண்டுதல்களையும் நன்றியறிதல்களையும் சமர்ப்பித்து செல்லும் அனைத்து திருப்பயணி நம்பிக்கையாளர்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களின் எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உம் விருப்பத்திற்கு ஏற்றதாயின் அவற்றை தந்து அவர்களின் மனம் குளிர செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவனே, இதோ உம் திருச்சமூகத்தில் கூடியிருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மனங்களை ஆராய்ந்து அறிகின்ற அன்பின் இறைவா, எம் உள்ளங்களில் மறைந்து கிடக்கின்ற பல்வேறு எண்ணங்களில் சிறப்பானதை, உமக்கு விருப்பமானதை ஆசீர்வதியும். பேசுகின்ற பேச்சில் கவனமும் எச்சரிக்கையும் கொண்டு தற்பெருமைக்கும் ஆணவத்திற்கும் இடம் கொடாமல் எப்பொழுதும் விழித்திருக்க தேவையான விவேகத்தையும் புறாவைப் போல கபடற்ற உள்ளம் கொண்டு வாழ அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்கள் அன்பு தந்தை இறைவா, இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு சில தேவைகளை உம்மிடத்தில் நம்பிக்கையோடு எடுத்து கூறியிருக்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்தையாக இருந்து எங்களோடு வழி நடந்து உடனிருந்து எங்களுடைய தேவைகளை அறிந்து அந்த தேவைகளை ஏற்ற முறையிலே நிறைவு செய்கின்ற தந்தையாக இருந்திருக்கின்றீர் என்பதை கடந்த காலங்களிலே நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். இருப்பினும் மனித பலவீனத்தில் இப்பொழுது நாங்கள் எடுத்து கூறிய அந்த தேவைகளிலே ஒரு சிலவற்றை எவை உமக்கு உகந்தவையோ, எவை எங்களுக்கு தேவையோ அவற்றை மட்டும் நீ நிறைவு செய்து எங்களுடைய வாழ்வு என்றுமே உம்மிலே வேரூன்றிய வாழ்வாக அமையவும், எங்களுடைய திருமுழுக்கை நாங்கள் எங்களுடைய நினைவிலே கொண்டவர்களாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்ற அந்த உணர்வோடு தொடர்ந்து இருக்கவும் வேண்டிய வரத்தை எங்களுக்கு அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. எனையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று. எனையே நான் உமக்களித்தேன் இறைவா இன்று. ஒரு மாற்றி உனதாக்கும் தலைவா நன்றே. தந்தே 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை இறைவா. தந்தே 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை இறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல். உண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக தாழ்பணிகின்றேன். தந்தே 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை இறைவா. தந்தே 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை இறைவா. பலியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. குறைவின்றி கொடுத்து வாழ்ந்திடவே. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை. குறைவின்றி கொடுத்து நான் வாழ்ந்திடவே. மனமு வந்து எனையே நான் உமக்களிக்கின்றேன். மனமு வந்து எனையே நான் உமக்களிக்கின்றேன். தினம் தினம் நான் உள்ளங்கையில் பகிர்ந்தளிக்கின்றேன். தந்தே 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 எனையே இறைவா. தருவாய் 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 உன் அருளை இறைவா.
தந்தேன் தந்தேன் எனையே இறைவா தருவாய் 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 உன் அருளை இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் அன்பு திருமகனுடைய வெளிப்பாட்டை கொண்டாடும் நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவர் மனமிறங்கி உலகின் பாவங்களை கழுவ திருவுளம் கொண்டதால் உம் நம்பிக்கையாளரின் காணிக்கை அவரது பலியாக மாறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். வியத்தகு மறை நிகழ்வுகளால் யோர்தான் ஆற்றில் புதிய முழுக்கினை நீர் குறித்து காட்டினீர். அதனால் விண்ணிலிருந்து வந்த குரல் வழியாக உம்முடைய வார்த்தை மனிதரிடையே குடிகொண்டிருப்பதை நாங்கள் நம்பச் செய்தீர். மேலும் தூய ஆவியார் புறாவடிவில் இறங்கியதன் வழியாக உம் ஊழியர் கிறிஸ்துவை மகிழ்ச்சியின் எண்ணெயால் பூசி அவரை ஏழைகளுக்கு நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பியதை அறியச் செய்தீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. தூயவர் 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 ஆண்டவர் பெயரால் வருகிறவர். ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால்
அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், எங்கள் பாதுகாவலராகிய புனித பெரிய அந்தோனியார், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் மது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் அந்தோனி பாப்புசாமி, எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியோம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு ரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாகும். இதோ இயேசு கிறிஸ்து இறைவனின் செம்மறி, நமது பாவங்களை போக்குகின்றவர். அவருடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் உட்கொள்கின்ற நாம் அனைவரும் அவரோடு திருமுழுக்கிலே ஒன்றிணைந்திருக்கின்றோம். அதனால் நாம் அவருடைய சகோதர சகோதரிகளாக, கடவுளின் பிள்ளைகளாக வாழ்கின்றோம். எனவே நம்முடைய இந்த வாழ்வானது இறைவனுடைய உடனிருப்பாலும் அவருடைய துணையாலும் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்றது. நாம் முன்னெடுத்து செல்கின்றோம் என்ற அந்த உணர்வோடு வாழ நமக்கு இன்று அழைப்பு விடுப்பவர் அவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். இல்லத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாகும். இறையேசுவில் பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, தற்பொழுது வழங்கவிருக்கக்கூடிய நற்கருணை திருவிருந்தில் தங்களையே தகுந்த முறையில் தயாரித்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு வேண்டுகிறோம். பிற சமய சகோதர சகோதரிகள் இந்த வளாகத்தில் இருந்தால் இந்த நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ள வேண்டாம் எனவும் அமைதியில் புனிதர் வழியாக இறைவனிடத்தில் வேண்டும்படியாக உங்களை அன்போடு வேண்டுகிறோம்.
உடலும் உயிரும் என என்னோடு வருவாய் உறவினில் மலர்வாய். வழியும் ஒளியும் என என்னோடு இருப்பான் வாழ்வினில் துணை வருவான். உன்னோடு நானும் உணவாகுவேன் என்னோடு நீயும் உறவாடுவாய் ஆயனாய் இருந்திடுவாய் என்னை ஆவியால் நிரப்பிடுவாய் ஆயனாய் இருந்திடுவாய் என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது. ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வி உணவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய் பயமின்றி நான் வாழ்வேன். ஜெபமும் ஜெயமும் என என்றென்றும் வாழ்வி உணவாய் நீ வருவாய். இரவும் பகலும் என என்னோடு இருப்பாய் பயமின்றி நான் வாழ்வேன். நாமம் என்றும் நான் பாடுவேன். என்னோடு நீயும் இளைப்பாறுவாய் ஆயனாய் இருந்திடுவாய் என்னை ஆவியால் நிரப்பிடுவாய் என் ஆயனாய் இருந்திடுவாய் என்னை ஆவியால் நிரப்பிடுவாய். விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது விருந்திது அன்பின் விருந்திது விருந்திது உறவின் விருந்திது. இறைவன் என்னில் செய்ததெல்லாம் நிகரில்லாதது. என் இறைவன் அன்பு கருணை என்றும் அளவில்லாதது. இறைவன் என்னில் செய்ததெல்லாம் நிகரில்லாதது. என் இறைவன் அன்பு கருணை என்றும் அளவில்லாதது. நன்றியோடு பாடும் இனி நல்ல வாழ்வை தேடும். நன்றியோடு பாடும் இனி நல்ல வாழ்வை தேடும். இன்றும் என்றும் எங்கும் என் தேவ நிழலில் வாழும் தேவ நிழலில் வாழும். இறைவன் என்னில் செய்ததெல்லாம் நிகரில்லாதது. என் இறைவன் அன்பு கருணை என்றும் அளவில்லாதது. மனமெல்லாம் பூரித்தெழுகின்றது. ஊரெல்லாம் விழா கோலம் பூண்டு காண்கின்றது. கண்களெல்லாம் அதை கண்டு கழிக்கின்றன. அதனால் நான் உமக்கு சாட்சியாகின்றேன். இறைவானீர் என்றுமே வாழ்க. இறைவனை நான் மணந்து கொண்டு ஒரு மணமானே அழகு செய்த தேரிலே பவனி
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உமது கனிவை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உம்முடைய திருமகனுக்கு நம்பிக்கையோடு செவிமெடுக்கும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக உண்மையில் அழைக்கப்பட்டு அதற்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிரச் செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதியை அருள்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. கடவுளின் அன்பு பிள்ளைகளாக வாழ சென்று வாருங்கள், வாழ்வின் பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. Thank you.